நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்க போகிறீங்க, ஒரு காலேஜ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக போய் ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ப்ரோ, நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளோ காஸ்ட்லியாகவும் ட்ரெஸ் வாங்கி பார்த்துட்டேன், பட் எனக்கு அது சூட்டே ஆக மாட்டேங்குது, என்னோட ஃபிட் கரெக்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நான் தான் உங்கள் சஞ்சய். கீழே ஸ்க்ரால் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களால் டெய்லியும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் டெய்லி காலேஜ் அண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் ப்ரோ இருக்கேன், பட் ஆனால் என்னை ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்றா. நான் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன், பட் ஏன் என் கூட யாருமே பேச மாட்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். மோஸ்ட்லி எல்லாருமே உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, உங்களை பற்றி நல்லா தெரியாதவங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க உங்களை பார்க்கறது உங்களை பார்த்து எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்கன்னா உங்களோட ஃபேஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம எந்த கண்ட்ரி போனாலுமே பிளாக்கும் யூனிவர்சல் கலர் தான், ஒயிட்டும் யூனிவர்சல் கலர் தான். பிளாக் ஷர்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட் இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருந்தே இருக்கணும். எந்த பார்ட்டிக்கு போனாலும் சரி, இப்போ காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலுமே சரி, நார்மல் டேஸ்லேயும் நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம். அது போக உங்ககிட்ட மெரூன், நேவி ப்ளூ, காக்கி அண்ட் ஆலிவ் கிரீன் இந்த 4 காம்பினேஷன் ஷர்ட் இருந்ததுன்னா இன்னும் பெட்டர். மோஸ்ட்லி இது நம்ம 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். லைக் ஃபேர் ஸ்கின்னா இருக்கிறவங்க, மாநிறமா இருக்கிறவங்க அண்ட் டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்க. இப்போ ஃபேர் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கும் மாநிறமா இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே காம்பினேஷன் மாதிரி தான் வரும். இவங்க 2 பேருமே கீழே பிளாக் பேண்ட், லைக் அந்த சீனோஸ் டைப்ல பிளாக் சீனோஸ் போட்டுட்டு மேலே பிளாக் ஷர்ட், ஒயிட் ஷர்ட் எல்லாமே டார்க் கலர்ஸ்ல வேர் பண்ணீங்கன்னா உங்க கலருக்கும் அந்த ஷர்ட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து நல்லா காட்டும். அண்ட் டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு கீழே கிரே சீனோஸ் ஆர் ப்ரௌன் சீனோஸ் போட்டுட்டு மேலே லைட் கலர்ஸை போடுங்க. லைக் லைட் பிங்க், லைட் ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட கலருக்கு அந்த ஷர்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல எப்பயுமே சீனோஸ் பேண்ட் நீங்க எப்போ போடுறதா இருந்தாலுமே ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம உங்க கால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டா இருக்கிற மாதிரி எப்பவுமே போடுங்க. ஒரு நல்ல டெய்லர் கடையை நீங்க பக்கத்துலயே பார்த்து வச்சுக்கோங்க, யார் நல்லா டெய்லரிங் பண்றான்ட்டு. ஸோ அவங்க கிட்ட அந்த பேண்ட்டை கொடுத்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. அந்த கால் முட்டிக்கு மேல வரைக்கும் பேண்ட் அது வரைக்கும் தான் இருக்கணும். கீழே போனாலோ இல்ல முட்டிக்கு ரொம்ப மேல இருந்தாலோ அந்த பேண்ட் ஃபிட்டாவே இருக்காது, அது பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டா தெரியும். அது போக எப்பயுமே உங்ககிட்ட லினன் ஷர்ட் அண்ட் காட்டன் ஷர்ட் இது 2மே இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா சம்மர் டைம்ல காலேஜ் போறதா இருந்தாலும் ரொம்ப விறுவிறுத்து போயிடும். இந்த 2 டைப் ஆஃப் ஷர்ட் போட்டீங்கன்னா மெட்டீரியல் வைஸும் நல்லா இருக்கும், லைக் உங்களோட லுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுவும் இல்லாம இந்த 2 ஷர்ட் வாங்கினா யார் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் நான் ஃபார்மல்ஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் கேஷுவல்ஸ்ல பிளாக் ஜீன் அண்ட் ப்ளூ ஜீன் அது உங்க வார்ட்ரோப்ல கண்டிப்பா இருந்தே இருக்கணும். மோஸ்ட்லி இந்த 2 ஜீனே போதும், பட் என்னோட சஜஷன் ஒரு கிரே ஜீன் ப்ரிஃபர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கிரே ஜீன் மோஸ்ட்லி இப்போ ட்ரெண்டிங்கா அதுதான் போயிட்டு இருக்கு. இந்த 3 ஜீன் கூட நீங்க எந்த ஷர்ட் போட்டாலுமே நீட்டா இருக்கும். கேஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்குடு ஷர்ட் அண்ட் உல்லன் ஷர்ட் இதை நீங்க போட்டு வேர் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி இப்போ ஜீன் போட்டு மேல ஒரு ஃபார்மல் ஷர்ட் போட்டு வருவாங்க, அது பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்கும். ஆனா நிறைய பேர் நம்ம ஊர்ல அதுதான் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. பட் இந்த கேஷுவல் ஷர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த செக்குடு ஷர்ட் அண்ட் உல்லன் ஷர்ட் இது 2 போட்டு கீழே ஜீன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷூ ஆர் பூட் அது நீங்க போட்டு நீங்க வேர் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா உங்க ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கும். ப்ரோ, இவ்வளோ திங்ஸ் நீங்க வாங்கணும்னு சொல்லி கண்டிப்பா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க, நான் இது இவ்வளோ செலவு பண்ணி நான் வாங்கி ஆகணுமா? நானே இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரோ, என்கிட்ட சுத்தமாக காசே இருக்காது, பட் என்னோட ஸ்டைலை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றப்போ நான் எக்ஸ்பென்சிவா நான் போய் வாங்க சொல்லலை. பேசிக்லேயே நல்ல பிராண்ட்ல சீப்பாகவும் கிடைக்கும், அந்த மாதிரி தேடி தான் வாங்க சொல்றேன். எக்ஸ்பென்சிவாகவும் வாங்கலாம், எக்ஸ்பென்சிவ் வாங்கினா அதுக்கேற்ற ஸ்டைல் வராதில்ல ப்ரோ. நான் சீப்பா போடுறேன்னா மீடியம் லெவல்ல போடுறேன்னா நான் அதுக்கேற்ற ஸ்டைல் தான் நான் இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் நான் உடனே எல்லாமே வாங்க சொல்ல. உங்ககிட்ட காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ண போறோம், ஒருத்தவங்க கிட்ட நம்ம புதுசா கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அவங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது,
நமக்கு நாமளே கான்ஃபிடென்ட்டா ஆகிறோம், ஃபீல் பண்றோம் அப்படின்றப்போ கண்டிப்பா நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, மத்தவங்கள வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் அதிகமாக தான் ஆகும். அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸிங் மட்டும் இல்லாம ஆக்சசரிஸும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது ரொம்ப சீப்பாவே கிடைச்சிரும். ஒரு ரிங், ஒரு பிரேஸ்லெட், ஒரு செயின், மூணும் எசென்சியலா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஃபார்மல்ஸ் ஒரு வேர் பண்ணிட்டு போறீங்கன்னா அனலாக் வாட்ச் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கேஷுவல்ஸ் வேர் பண்றீங்கன்னா எந்த வாட்சா இருந்தாலுமே நீங்க போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டைல் வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு, ஆனா கால் பொறுத்த வரைக்கும் நீ ஷூ தான் போடணும். ஷூ ஆர் பூட்ஸ் அந்த மாதிரி போட்டா தான் கரெக்டான அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் வந்துட்டு கரெக்டா மேட்ச் ஆகும். செருப்பு தான் ப்ரோ இருக்கு, என்கிட்ட ஷூ இல்லை, நான் அதனால நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கரெக்டா இருக்கு, பட் நான் செருப்பு போட்டு போனா பரவாயில்லையா அப்படின்னா அது பார்க்கறதுக்கே ரொம்ப கண்ட்ராவியா தான் இருக்க போகுது. நான் சஜஸ்ட் பண்றது கிட்ட ஒரு ஸ்னிக்கர்ஸ், ஒரு கண்டிப்பா ஒரு ஃபார்மல் ஷூ இருக்கணும், ஒரு பூட் இருக்கணும், ஒரு ஸ்னிக்கர்ஸ் இருக்கணும். ஏன்னா ஃபார்மல்ஸ் போடும்போது ஃபார்மல் ஷூ அந்த மாதிரி போட்டா கரெக்டா இருக்கும். கேஷுவல் ஜீன் டைப் போடும்போது பூட், ஸ்னீக்கர்ஸ் இது போட்டால் தான் வந்துட்டு அந்த லுக்கை வந்துட்டு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் கோட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை பார்க்கும்போது தெரியும். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சஞ்சய் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனால் எனக்கு அந்த ட்ரெஸ் ஃபிட்டே ஆக மாட்டேங்குது, எனக்கு யாருமே வந்துட்டு அப்ரோச் பண்ண மாட்டாங்க, என்கிட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்க, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸே வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட், இங்கே தான் ஒரு மேஜிக் ட்ரிக் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, பிசிக்கை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம என்னதான் வந்துட்டு 100 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்தாலும் சரி, நம்ம உடம்பு ஃபிட்டா இல்ல, நம்ம பிசிக் வந்துட்டு கன்றாவியா இருக்குது, தொலைன்னு இருக்குது, தொப்பா இருக்குது, மேன் பூப்ஸ் இருக்கு அப்படின்றப்போ நீங்க எந்த ஷர்ட் போட்டாலுமே பாக்குறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே வராது உங்க மேலேயே. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி பாடி கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ணுங்க. லோ பாடி ஃபேட் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு ஓவர் சைஸ் ஷர்ட்டா இருந்தாலும் சரி, டிஷர்ட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபிட்டா காட்டணும்னா ஒரு நல்ல டெய்லர் கிட்ட கொடுத்து உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி டெய்லர்டு ஷர்ட் நீங்க போட்டீங்கன்னா எலிகன்ஸா இருக்கும். சப்போஸ் ஃபிட்டா இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. ஸோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஆஃபீஸ்லயும் சரி, உங்க காலேஜ்லயும் சரி, உங்களை எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ்